கோயம்புத்தூரில் பெருநாயக்கபாளையத்துலேருந்து லெஃப்ட்டில் கோவனூர் போகிற வழியில் பாலமலை செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கு இந்த இடம். திருமாலூர் இந்த ஊர். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். பரவாயில்ல. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வர மாதிரி இருந்துச்சிங்கன்னா இந்த ரோட்டில் காரில் போனீங்கன்னா எப்படியும் நிப்பாட்டிட்டு உள்ள வனப்பகுதிக்குள்ளே 2 கிலோமீட்டராவது நடந்து போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் மண் ரோடில். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க அடுத்த வீடியோக்கு போடுறதுக்கு. இதுக்கு வண்டி போகணும் தெரியல. ஓய் குடிச்சு ஓய் எவ்வளோ போகணும் ఏమీ నాకేమో స్వచ్ఛత పండుగ సారి వస్తుంది దాది என்ன చెప్పం లేదు. போச்சு. இது ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வர மாதிரி இருக்கும். இப்போ மழை காலம் அதனால் வந்து தண்ணி கீழே வரையும் வந்துட்டுருக்கு. உள்ள மேலே போக பார்ப்பீங்க பாருங்கள். ఏమీ నాకేమో స్వచ్ఛత పండుగ సారి వస్తుంది దాది என்ன చెప్పం లేదు. பாரதி என்ன சொல்கிறார்? ஓடி விளையாடு பாப்பா, கீழே விழுந்தா பொறியும் போ பாப்பான்னு சொல்கிறாரா இல்லையா? புரியுதுல்ல? எல்லாருக்கும் சின்ன ஒரு வேண்டுகோள். இங்கே வரவங்க தயவுசெய்து பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் எல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா விலங்குகள் நடமாட்டை அழியாது. அதனால் அவங்களுக்கு தீங்கு விளைக்காமல் இருக்கணும். நம்மளும் சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி மாரி கொண்டு வந்தாலும் ரிட்டன் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க எல்லாருமே ப்ளீஸ். ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கும் அருமையான இடம் இது. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வரை பார்த்தது நீங்கள் எல்லாமே ஒரு ட்ரையலாக தான் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தா மெயின் பிக்சராக இருக்கும். மேலே போக எல்லாருமே அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா காவே நூலுதா சமயம் நான் நூலு ஓ ஓகே. மலை பைக் போச்சுதா? இந்த மாதவா எட்டு மாதவா படிக்கிருக்கா? பைரிக்கு உண்டி வேலை கொண்டு எதுனா ஒரு 50-60 படிக்கட்டுகள் மேலே ஏறி போகணும். ஏறி போனீங்கன்னா ஒரு அம்மன் கோயில், சின்ன கோயிலாக இருக்கும். அம்மன் அருள் பெற இது ஒரு டப்பிங் கொடுக்குறேன். என் வாய்ஸ் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மழை வராமல் தெரிஞ்சது எவ்வளோ பேச முடியும் ப்ளீஸ். அட்டாட்டா
பேசாமல் சொப்புளு இங்கே தான் அந்த அம்மன் கோயில் இருக்குது, அந்த குகை கோயில். உள்ளே போய் சாமி கும்பிட்ருக்கோம். நல்ல ஸ்பேஸ், சின்னதாக உள்ளே போய் உட்காந்து சாமி கும்பிட தியானம் பண்ணுற மாதிரி சின்னதாக இருக்கும். ஒருத்தர் 2 பேர் உட்காரலாம் முன்னாடி போய். ஆனால் உள்ளேயும் தண்ணி வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஒரு சிறப்பான வியூ பாயிண்ட். இங்கேருந்து மேலே வந்து பார்க்கும்போது 50 படிக்கிட்டு ஏறி வந்தோம்ல, அந்த வியூ பாயிண்ட்டும் தெரியும். எல்லாம் அந்த மலைகள் மேலே இருந்த பார்க்குறது நல்லாயிருக்கும். கடை